அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை உருவாயிருக்கு தமிழ்நாட்டுல. சோ எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு, மன வருத்தமா இருக்கு. தயவு செஞ்சு சிஎம் ஆக்டர் விஜய் அவர்களை நீங்க எல்லாம் காப்பாத்துங்க ப்ளீஸ். டிஎம்கேவை சேர்ந்த எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இதுக்கப்புறம் யாருமே டிஎம்கே தலைவரையாகட்டும் இல்ல அவரோட பையனையாகட்டும் இல்ல கட்சியை சேர்ந்த யாரையுமே உங்க கட்சி ஃபங்க்ஷனுக்கோ இல்ல கல்யாணத்துக்கோ தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் எது கருமாதி எதுன்னு தெரிய மாட்டேங்குது. எல்லா இடத்துலயும் போய் கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு அவரோட உடம்பு மேல உங்களுக்கு தான் ஒரு இது இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க பாட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு கதறி கதறி அழுது ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அவர் மட்டும் அழுகிறாரு, எல்லாருமே அழுகிறாங்க. எங்களுக்கே பாக்குற கஷ்டமா இருக்குது. அவர் வீட்டு வாசல போய் நின்று அம்மா உனக்கு நான் சொல்றேன், நீ தயவு செஞ்சு நீ தனியா போவியோ இல்ல கும்பலா போய் அவர் வீட்டு வாசல போய் நின்று ஐயா இதுக்கப்புறம் நீங்க முதல்வர் கிடையாது, திரு ஜோசப் விஜய் அவர்கள் தான் முதல்வர் அப்படின்ற விஷயத்தை அவருக்கு சத்தமா சொல்லி புரியவை. இதுக்கப்புறம் நீங்க முதல்வர் ஆகவே முடியாதுன்றது அவருக்கு தயவு செஞ்சு புரியவை. அதுக்கப்புறம் இந்த கூட்டணி கட்சி எல்லாம் பிச்சுட்டு போறதுனால அவர் ஃபீல் அவர் போல. அதனால அதுக்கும் சொல்லு சார் நம்ம சரியில்லை, அதனால அவங்க பிச்சுட்டு போறாங்க, அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க ஐயா அப்படின்னு சொல்லு. அதுக்கப்புறம் இந்த சிபிஐ கேஸ் அந்த கேஸ் இந்த கேஸ் எல்லாம் வருதுன்னா நம்ம தப்பு பண்ணிருக்கோம் இல்லையா, அதனால நம்ம அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி சமாதானப்படுத்தி அவர் கொஞ்சம் நல்லா தேத்தி விடுங்க. அதை விட்டு அவர் அங்கங்க போய் அழுகுறாரு. அதெல்லாம் பாக்க உங்களுக்கு நல்லா இருக்குதா? ஏதோ உங்க நல்லதுக்கு சொல்றேன். இல்லன்னா அப்புறம் அவர் எல்லா கல்யாண வீட்டு வாசலையும் பத்திரிக்கை வைக்கல நல்லா போய் நின்று ஏன் சுத்த போறாரு. நல்லதுக்கு சொல்றேன், கேட்டுக்கோங்க.